குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. பொல்லாதவன் நெறி நில்லாதவன், பொல்லாதவன் நெறி நில்லாதவன், ஐம்புலம் தன்னை வெல்லாதவன், கல்வி கல்லாதவன், மெய் அடியார்பால் செல்லாதவன், உண்மை சொல்லாதவன், நின் திருவடிக்கே ஏன் பிறந்தான் கட்சி ஏகம்பனேன்றான். ஒரு குரு எதை சொல்லி கொடுத்தாலும் அந்த வழியில் அவன் நிற்கிறது இல்லை. அவன் மனம் போன போக்குள்ள தான் அவன் போயின்னுக்கிறானே தவிர குரு சொன்னபடி கேட்கல. ஆனால் அவன் சொல்லுவான், குரு சொன்னாருங்க, குரு சொன்னபடி நான் இருக்கிறேங்கன்னு. ஒருபோதும் இவன் இருந்ததில்லை. அதனால்தான் நான் குருன்னே ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா நான் சொன்னபடி இருந்தால் அவன் என்ன மாதிரி இருப்பான். சுரக்காய் விதை போட்டால் என்ன காய்க்கும்? பூசணிக்காய் வருமா? சுரக்காய் தான் வரும். பூசணிக்காய் விதை போட்டால் பூசணிக்காய் தான் வரும். அப்போது ஒரு குருவனுடைய சீடன் இருக்கிறான்னு சொன்னால் அவன் குரு மாதிரியே இருந்தால் தான் அவன் குருவனுடைய சீடன். இவன் வேறு மாதிரி இருந்தானா எப்படி நான் குரு அவன் சீடன் ஆக முடியும்? வாயில் ஒன்றா சொல்லிக்கலாம், ஒரு குரு ஒரு சீடன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் குரு இல்லை, நான் ஒரு வழிபோக்க மாதிரி. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 2 சொல்லின்னுக்கிறேன். கேட்டால் கேளு, கேட்கலனா போ. பிடிச்சா கேட்க போகிற, பிடிக்கலனா ஏந்து போயிட போகிறேன். எப்படி இந்த ஆன்மீக பாதையில் போனோம், நம்ம ஆன்மாவை கடைத்தேற்றத்துக்கு கொண்டு வரணும், எல்லாரும் பக்தி பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நிறைய யூடியூப்லலாம் நிறைய வருது இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஆண்களுக்கே உரித்தானதா, பெண்களால் இதில் போக முடியாதான்னா அப்படி கிடையாது. இந்த பாதையை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண்ணுன்ற வேறுபாடே கிடையாது, மத வேறுபாடு கிடையாது. எல்லாருக்கும் இது பொருந்தும். இந்த பாதைன்றது எல்லாருக்கும் பொருந்தும். எந்த மதமாக இருந்தாலும் இதை செய்யலாம். அதனால் இதில் அப்படி வாய்ப்பு கிடைக்காதவங்க மீண்டும் மீண்டும் மனசை மட்டும் இங்கே செலுத்தினாலே போதுமானது. என்றைக்கோ ஒரு நாளைக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும். இந்த பிறவி இல்லை, இன்னும் பல பிறவிகள் கடந்தாலும் இந்த வாய்ப்பு நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். காரணம் என்னன்னா, இந்த வாய்ப்பு கிடைக்காதவங்க கடைத்தேற்றத்துக்கு போகவே முடியாது. அது எந்த பாதையில் இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், மொழியாக இருந்தாலும் கூட இந்த பாதையில் கால் வைக்காமல் ஆன்மா கடைத்தேற்றம் போகாது. காரணம், அதாவது ஒரு பொருள் ஏகன் அநேகன் சொல்கிறோம். அந்த ஏகன் என்ற ஒரு பொருளுக்கு மட்டும்தான் கடைத்தேற்றம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்போது நம்ம சிலருக்கு அந்த இவ்வளோ கடினமான இந்த பாதையில் வாய்ப்பு கிடைக்காம தவிக்கிறவங்களுக்கு மத்தியில் நல்லா வாய்ப்பு கிடைச்சி நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் வந்தவங்க கூட இதில் கொஞ்சம் மனசை முழுமையாக செலுத்தாமல் விட்டுடுறாங்க. வினைப்பயனாக இருந்தாலும் கூட முயற்சி நம்மளுது. அந்த முயற்சியாவது இருக்கணும் இல்லையா? இதுக்கு நல்லா சிறப்பாக ஒரு பாடலை பாடுவார் அருணகிரிநாதர். என்னன்னா, சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவ வினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. இந்த உலக செயல்களை பார்த்து மயங்கி நான் கிடக்கிறேனே ஐயா, அரை நிமிஷமாவது இறைவனோட திருவடியில் என் மனசை வைக்க முடியலையே. இப்படி இருந்தால் எப்படி எனக்கு இந்த ஆன்மா எப்படி கடைத்தேற்றம் பண்ண முடியும்? அதனால் நான் ஒரு அரை நிமிஷமாவது இறைவனை பிடிக்கணும், இறைவன் நாமத்தை உச்சரிக்கணும், இறைவன் திருவடியில் இளைப்பாறணும். இப்படி பல வகையில் அவருக்கு கேட்குறார். எவ்வளோ இந்த சிறப்பாக சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூட மட்டி பவ வினையிலே ஜனித்த அவரே திட்டுகிறார். எப்படின்னா, நான் இந்த மாதிரி இழிப்பிறவு சட கசட மூட மட்டி ஜென்மம். சில பேர் சொல்லுவாங்க, அந்த மட்டி பாம்பு சொல்லுவாங்களே, கேள்விப்பட. மட்டி பாம்பு கடிச்சிச்சின்னா ரொம்ப கஷ்டம், அது நவராது. வேறு விஷ ஜந்துக்கு இப்போ நல்ல பாம்பு மற்ற பாம்புகள்லாம் சருன்னு ஓடிடும். அந்த மட்டி பாம்பு இருக்குதே, அது அவ்வளோ சீக்கிரம் நவராது, அது அங்கேயே கிடக்கும். அது கால்கீழ் தெரியாமல் பட்டுதுன்னா கடிச்சிடும்.
அது மாதிரி இவர் சட கசட மூட மட்டி. பவ வினைனா பழைய வினைகளால், ஏற்கனவே செய்த வினையால் நான் பிறந்துட்டேன். பவ வினையால் ஜெனித்து தமியன் மிடியால் மயக்கமுற இந்த உலக விஷயங்களில் மனசை செலுத்தி மயங்கி கிடக்கிறேன். எனக்கு இறைவன் திருவடியில் மனசை வைக்க முடியல அப்படின்றத அவங்க வேண்டுதலாக வைக்கிறாரு. அப்போது நாம் வாய்ப்பு கிடைச்சவங்களும் அப்படியே இருந்தால் எப்படி இல்லையா? வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம வரப்போகிறோம், வந்துட்டோம். வந்த இடத்துல நம்ம இவ்வளோ தூரம் செலவு பண்ணி இதுக்காக வந்திருக்கிறோம், வாய்ப்பு கிடைச்சிருக்குது, வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். இப்போது யமதூதன் வந்தார்னா கடைசி காலகட்டத்தில் இறக்குறவங்க கண்ணுக்கு தெரியும். யமதூதன் வர்றது இறக்க போகிறவங்களோட கண்ணுக்கு தெரியும். ஏன்னா கடைசி காலகட்டம் அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அப்போது இந்த உயிரையும் உடலையும் கூட்டி வச்ச இறைவன் என்ன பண்ணுறாருன்னா, இதை கடைசியாக பிரிக்கும் போது வேதனையை கொடுப்பார். என்னென்னா, இந்த உடலும் உயிரும் ஒன்றா இருக்கு. இந்த உடல்லேருந்து இந்த உயிரை பிரித்து எடுக்கும்போது ரொம்ப கடினம். கண்ணில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்ணில் தண்ணியாக வரும். அந்த இறக்கம் தருவாயில் கண்ணில் அப்படியே தண்ணி வரும். காரணம் என்னன்னா வலி, வேதனை. ஆனால் அவங்களால சொல்ல முடியாது, நாக்கு எழாது. சொன்னாலும் யாராவது அதுக்கு பரிகாரம் ஏதாவது பண்ண முடியுமா? சரிப்பா, ஐயோ ரொம்ப வலிக்குதா, கொஞ்சம் வலியை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு யாராவது வாங்கிக்க முடியுமான்னா அதுக்கும் வழி இல்லை. அப்போ இவர் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணி சொல்ல முடியாமல் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணில் தண்ணியே வரும். சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியலன்ற மாதிரி அப்போ நிற்பாங்க. இப்படி வேதனைப்படக்கூடாது கடைசி காலத்தில். அதனால தான் அருணகிரியார் அந்த பாடலை பாடுறார். கூகா என என் கிளை கூடியழ. நம்ம கண்ணில் தண்ணி வரும்போது சொந்த பந்தங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து ஐயோன்னு அழுவோம், மேலே விழுந்து ஓன்னு அழுவோம். இந்த மாதிரி கூகா என என் கிளை கூடியழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா. அப்போது என்னோட கிளைகள் சொந்தங்கள் பந்தங்கள் என் மேலே ஊந்து ஓன்னு அழுவக்கூடாது. அப்போ அழுவக்கூடாதுன்னா இப்போ சொந்த பந்தத்தில் பாசத்தை காட்டி பிள்ளைங்கள மனைவி மக்கள் எல்லாரையும் வளர்த்தாச்சு. கடைசி காலகட்டத்தில் வந்து நம்ம அவங்கள விட்டு பிரிகிறோன்னும் போது அந்த அழை வந்துடும், அவங்களுக்கு வரும். ஆனால் அவங்க அழக்கூடாது, அந்த அழை உனக்கு தடையாக இருக்கும் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறார். போகா வகை மெய்ப்பொருள் பேசியவானா என்ன அர்த்தம்னா, இது மாதிரி போகக்கூடாது, வந்து அழக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த பாதைக்கு வரணும், இந்த பயணத்தில் தொடரணும். எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும் இவர் இறைவனோட ஐக்கியமாக போகிறாரு, பாடத்தை சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, பாடம் வாங்கியிருக்காரு, இவருக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இருக்குது, இவருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அதனால் அவர் போகிறத பற்றி பெருசாக அழ இருக்காது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நாமளும் பாடத்தில் வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய அந்த அட்டாச்மெண்ட்டுன்றது அவ்வளோ இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கழண்டு வரும். இந்த கழண்டு வர்றதை தான் துறவுன்னு சொல்கிறாங்க. மே 31 ஒரு பௌர்ணமி வருது, அதையும் நம்ம செய்ய போகிறோம். நல்லா கிராண்டாக இதே மாதிரியே பண்ணிவிடுவோம். இதுக்கு இடையில ஐயாது குரு பூஜை மே 17 கிராண்டாக பண்ண வேண்டிய சூழ்நிலை. இதை ஏன் சொல்கிறேன், அழுத்தி சொல்கிறேன், உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம். ஏதாவது செய்யணும்னா, விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா, நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்கே கியூஆர் கோடு இருக்கு, அதில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி.
ஈசனை